அவர் கைக்கு போன பிறகு இந்தியாவே பாராட்டுற அளவுக்கு நம்பர் 1 ஸ்டேட் விளையாட்டுலன்னா தமிழ்நாடு தான். அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அது மாணவர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டு கொண்டு அதே மாதிரி நீங்க அது இளைஞர்களுக்காக எதுக்காக இது செய்யறான்னு நீங்க சிந்திக்கணும். இப்போ யாரோ என்னன்னோ யாரோ இந்த ஏமாத்திருக்கிறாங்க. ஆனா நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதே மாதிரி சாதாரண குடும்பத்தில் இருந்த மாணவர்களுக்கு முன்னேற்றத்துக்காக பல திட்டங்கள், ஒரு திட்டம் இல்லை, ஒரு 4 திட்டம், அந்த அளவுக்கு முன்னேற்றத்துக்காக அவ்வளோ அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வரணும். இந்த மாதிரி ஒரு அரசு முன்னேற்றம் இதுமே ஒரு அரசுனாவே கல்விக்கு சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு. அவங்க இவர் போல் வேற யாரும் கிடையாது. சும்மா எல்லாம் பேசுகிறாங்க, யாரோ ஏதோ பேசுறாங்க. அதான் இளைஞர்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே நிச்சயமாக யாரும் ஏமாறாதீங்க. ஏதோ சொல்றாங்க நடிப்பு வேற, அரசியல். நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சில நடிப்பு, அதனால நம்ம அரசியல போகணும். அது மாதிரி அரசியல்ன்றது நடிச்சுட்டு காட்டுறது. ஒரு தலைவர் அவர்கள் ஒரு தெரியும் 50 கலைஞர் போற 50 வருஷமா சின்ன வயசுல இருந்து அரசியல் இருக்கு. அவர் சிந்தனைகள் பாருங்க. அண்ணா வந்தார், அண்ணா ஆட்சி பொறுப்பாட்டு தமிழ்நாட்டில் அவருடைய திட்டங்கள் ஒன்னொன்று மக்களுக்கு போய் எப்படி சேர மாதிரி இருக்கு. அவருக்கு பிறகு யார் ஒரு கலைஞர் பண்ணுவாரான்னு பார்த்தாங்க. அண்ணா கனவே, பெரியார் கனவே நிறைவேற்றினவர் கலைஞர். இப்போது நமது தான் கலைஞர் பிறகு யார் வருவான்னு சொல்லணும். ஆனா தளபதி பொறுப்பேற்ற பிறகு பெரியார், அண்ணா, கலைஞர் மிஞ்சற அளவுக்கு மகத்தான திட்டங்கள். கலைஞர் எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் மக்கள் போய் அவர் இடத்துல கேட்க மாட்டாங்க. இது ஒன்றும் அவரே சிந்திப்பார், யாருக்கு என்ன ஒண்ணும் திட்டங்கள் நிறைவேற்றி காட்டுறதுதான் அவர் மிஞ்சுற அளவுக்கு ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆட்சி. நீங்க பொங்கல் எடுத்துன்னா எங்க பார்த்து குஷியா கொண்டாடுறோம். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு. அதே மாதிரி வேஸ்ட் சேர நான் எங்க தொடர்ந்தோம் 4 வருஷத்துக்கு முன்னே அது யாரும் கட்டவே மாட்டாங்க. இப்ப போய் பாருங்க எப்படி இருக்குது ஆட்சி. நம்ம தளபதி ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாமே எது இருந்தாலும் மக்கள் வரி பணத்தை வீணாக்காமல் திட்டங்கள் மூலம் சேர்ந்த ஒரு தலைவர் தான். அவர் தலைவர் திமுக தலைவர் அல்ல, இப்போ அவர் மக்கள் தலைவர். அந்த அளவுக்கு அதே மாதிரி அவர் மிஞ்ச அளவுக்கு ஆயிட்டாரு நம்ம டெப்டி சிஎம். இந்த விளையாட்டு துறை நிஜமாவே அவர் வந்த பிறகு இந்தியாவே பார்த்து எல்லாத்தையும் நம்புறோம். அவரோட செயல்பாடு அவ்வளவு இருக்கு. அதுதான் அவர் மிஞ்சினால் பாருங்க. அவன் குடும்பத்தில் கலந்து ஒரு வாரிசுன்றாங்கல்ல, என்ன வாரிசு? உங்க வாரிசு என்ன பண்ண சொல்ல? இந்த மாதிரி கலைஞர் தளபதி மாதிரி பண்ண சொல்ல. இப்ப இவரும் சின்னவர் இப்ப பண்றாரு. அவர் ஒரு பேர்ல அவர் கொடுத்த துறைங்க எப்படி செயல்படுறாரு பாருங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.